வணக்க நேர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, பசங்க பிள்ளைங்கிட்ட மொபைல் கொடுக்காதங்கய்யா. மொபைல் கொடுக்கறதுனால அவங்களுக்கு மைண்டு ரொம்ப அப்செட் ஆகுது. இப்போ மனசு அப்படிங்கிறது ஒரு வழி பாதை. இப்போ ஒரு 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 அதாவது எப்படின்னா, ஒரு மைண்டை ஒரு வழி பாதையில் போனீங்கன்னா தான் அந்த குழந்தைகளை படிக்க முடியும். இந்த பல சிந்தனை, பல புத்தி, பல யோசனைகள்லாம் போச்சுன்னா குழந்தைகள் படிக்காது. எப்படிங்கய்யா படிக்காதுன்ட்டு காரணம் கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு உதாரண சாதகமே சொல்கிறேன். எத்தனையோ குழந்தைகள் சாதகம் பார்க்குறாங்க. மொபைல் பார்க்குறதுனால கல்வி தடைப்படுது. அவங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுறாங்க. சின்ன வயசுலேயேங்க, 15 வயசுலேயே ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்? மொபைல்னால் இப்போ 3ஆம் இடங்கிறது தகுதி, வீரியம், தகவல் தொடர், இன்டர்நெட்டு அப்படி சொல்லக்கூடாது மொபைல். இப்போ இந்த கலியுகத்தை ஆட்டி படைக்கிறவரே ராகு பகவான் தான். ராகு பகவான் தான் பாம்பு. அப்படின்னா அது ராகு பகவான், கேது பகவான்னா பாம்பு கிரகம். பாம்பு படம் எடுக்குமா? 3ஆம் இடமா? முயற்சி சனமா? பாருங்கள், இந்த கலியுகத்தில் ராகு பகவான் உலகத்தவே ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு மாற்றார். அப்படியே ஒரு மாற்றம் பண்ணுறார். அதாவது இந்த ராகு பகவான் இந்த உலகத்தவே, இந்த கலியுகமாக ஆக்கி அவர் உலகத்தவே மாற்றுறார். அப்போ எல்லா குழந்தைகளும், இப்போ நம்ம நாட்டில் கிடையாது, எல்லா நாட்டிலையும் அப்படி மாற்றுறார். அதே நேரம் பாருங்கள், ஜப்பான் நாட்டில் எப்படி இருக்கிறாங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் பசங்க பிள்ளைங்களுக்கு மொபைலை கொடுக்கறதுக்கு முடிஞ்சளவு துவைக்கிறதுக்கு என்ன பாருங்கள். என்ன படிக்கிற நேரம் படிக்கணும், கொஞ்சம் நேரம் விளையாட சொல்லுங்கள், விளையாட்டோம். அது உடல் பயிற்சிக்கு நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உட்காந்துக்கிட்டே மொபைல் நோன்னா மூளை பாதிக்கும், கண் சம்மந்தப்பட்டது பாதிக்கும். என்ன சொல்கிறது, இந்த கண் மூளை சம்மந்தப்பட்டது மைண்டு. இப்போ ஒரு சிந்தனையில் அந்த தம்பி நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, படிப்பு சம்மந்தப்பட்டது நினைக்கிறாரு. இந்த படிப்பை மைண்டில் ஏற்றினா தான் நாளைக்கு பரீட்சைக்கு யூஸ் ஆகும். இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 5 சப்ஜெக்டையும் தெளிவாக ஒரு மைண்டில் எடுத்து மைண்டில் நினைவிலேயே வச்சுருந்தாரு வச்சுங்க, அந்த காலாண்டு பரீட்சைக்கு யூஸ் ஆகுமா? ஃபஸ்ட்டு பரீட்சை, அடுத்த பரீட்சைக்கு அவர் யூஸ் ஆகுமா? அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வாங்க. அதை ஏன் அப்படின்னா, மற்ற உங்களுக்கு வேலை ஆகணும், நீங்கள் ஒரு வேலைக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை நீங்கள் மொபைலை கொடுத்துட்றீங்க. அந்த மொபைல்னால் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்க தெரியுங்களா? மைண்டு மாறிடுதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது எப்படி 40 வயசு உள்ள மைண்டு அப்படியே ஒர்க் ஆகுது அவங்களுக்கு. ஏன்னா மொபைலில் 1, 2லாம் கிடையாது, தள்ளி விட்டால் நிறைய வந்துட்டுருக்கும். அதை பார்க்க பொம்மை படத்தை பார்க்க, இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க படிப்பிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட்டு 3 சப்ஜெக்ட் படித்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்டு இப்படிலாம் வீக் ஆகுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் உதாரண சாதகம் போட்டு சொல்லிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, 3ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு 3ஆம் இடங்கிறது தகுதி, வீரியம், அந்த தகவல் தொடர், இன்டர்நெட்டுமே 3ஆம் இடம் தான். அப்போ அந்த 3ஆம் இடத்தை நம்ம என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும், அப்போ அந்த பசங்கக்கிட்ட என்ன மாதிரி சொல்லி நம்ம படிக்க வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும். ஆமாம். ஆனால் நீங்கள் +2 முடிச்சுட்டு நல்ல காலேஜ், இப்போ 10th நல்ல மார்க் எடுங்க, +1 நல்ல மார்க் எடுங்க, நல்ல காலேஜ் தேர்ந்தெடுத்து போங்க. ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் மொபைலு, இன்டர்நெட்டு, தகவல் தொடர் நீங்கள் எப்போவுமே நீங்கள் நெட்டு தான் பார்க்க போகிறீங்க. அது ஏன் இந்த சின்ன வயசுலேயே பார்த்து மைண்டை மாற்றி படிக்க முடியாத சூழ்நிலைக்கு ஏன் போகிறீங்க? நான் அதான் சொல்கிறேன். அவங்க பேரண்ட்ஸு சொல்கிறது எப்படின்னா, மொபைல் கண்டிப்பாக மொபைல் கொடுக்காதீங்க. நீங்கள் முதல்ல மெயினாக மொபைல் கொடுத்தாலும் ரீசார்ஜ் பண்ணி விடாதீங்க. ரீசார்ஜ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் பிரச்சனை சிக்கலை தான் சந்திக்கும். நார்மலான அமைப்பே உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரண சாதகம் சொல்கிறேன். அப்போ விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி செவ்வாங்க. விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி செவ்வாய் 12க்கு போயிடுச்சு. 12க்கு போய் துலா லக்கணத்தில் இருக்குது. அங்கே துலாவில் 10 கூடைய சூரியன், 9 கூடையுமே சந்திரன் அங்கே உட்காந்துருக்காரு. புதனும் 11 கூடையும் உட்காந்துருக்காரு. இது உதாரண சாதகம். அப்போ 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர், இன்டர்நெட்டு அப்படின்னா 3 கூடைய சனி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த சனி என்ன சாரம்? சுக்கர சாரம். சுக்கரன் யாருங்க? லக்கணத்துக்கு 12க்கும் 7 கூடையுமே. என்ஜாயாக இருக்காருங்க இந்த பையன். மொபைல் கொடுக்கலன்னா அவன் வேறு தவறான, அவங்க பேரண்ட்ஸை தவறான அவனை, அதாவது தவறான வேறு மாதிரி அவன் நொந்து பேசுகிறான்னா பேரண்ட்ஸு பயப்படுறாங்க. என்ன செய்யுது, சரி அப்படின்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த பையன்? அப்படி அந்த தாய் தாப்பாண்டா இப்போவே மிரட்டி அந்த மொபைல் வாங்கி கொடுங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்போ அது பாருங்கள், இந்த சாதகம்
விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் 12க்கு போயிடுச்சு. அப்போ வெளியூர் சம்மந்தப்பட்டது. 4க்கும் 3 கூடங்க. 4ஆம் இடங்கிறது அம்மாங்களா, 3ஆம் இடம்னா மொபைல் இன்டர்நெட்டா, 4ஆம் இடம் அம்மாட்ட தான் தொல்லை பண்ணுறாரு, அம்மாவை தான் டார்ச்சர் பண்ணுறாரு. மொபைல் வாங்கி கொடு, மொபைலை ரீசார்ஜ் பண்ணி கொடு, இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு. அதனால வந்து அவங்க நம்ம குழந்தைங்க தாங்க பாதிக்கப்படுறாங்க. அதை கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து படிக்கிற நேரம் படிக்க சொல்லுங்கள், இல்லை விளையாட சொல்லுங்கள், உடற்பயிற்சி எடுக்க சொல்லுங்கள், அது கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு மொபைலை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் பாருங்கள். சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் கிளாஸில் ஓடுறதுலாம் எங்கள் மொபைலில் வருதுங்கிறாங்க, பரீட்சைக்கு சம்மந்தப்பட்டது வருதுங்கிறாங்க. இப்படி தான் வந்து பசங்க பிள்ளைங்களாம் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லி வாங்கி பார்க்குறாங்கிறாங்க. அது கொஞ்சம் கவனம் பாருங்கள். மொபைல் சம்மந்தப்பட்டதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன வழியை பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆனால் உங்கள் பசங்க சாதனையில் 3ஆம் இடம் எப்படி இருக்குது, மொபைல் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சாதகத்தை அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக பார்த்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.